சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2026 நீங்க வெற்றி பெற்று அரசு பணியில் முதல் நாள் நீங்கள் அமரும் போது உங்களுடைய சம்பளம், உங்களுடைய சேலரி எவ்வளவு இருக்கும் என்பதை பற்றிய விரிவான தகவலை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த தகவல் முக்கியமா என்றால் குரூப் 4 தேர்வை எழுதக்கூடிய எல்லா மாணவர்களும் அடிப்படையாக மிக முக்கியமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் சேலரி டீடைல்ஸ். ஒவ்வொருவரும் அரசு பணிக்கு செல்வது மக்களுக்கு சேவை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளத்தான். நீங்கள் அரசு பணிகள் அமரும் போது உங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்ற தகவலை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அரசு பணி என்பது ஒவ்வொரு மாணவர்களுடைய கனவு. அரசு வேலை, அரசு சம்பளம் என்பது கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்களுடைய கனவா இருக்கு. அந்த குரூப் 4 தேர்வு எப்ப நடக்க போகுதுன்னா 20/12/2026 நடக்க போகுது. எனவே அந்த 20/12/2026 தேர்வு நடந்து முடிந்து அதற்கு பிறகு கீ ஆன்சர் வெளியிட்டு ரிசல்ட் வெளியிட்டு கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணி நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றதுக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்கள் உங்களுக்கு ஆகும். குறைந்தபட்சம் எத்தனை மாதம் ஆகும்னா 6 மாதம் ஆகும். எனவே உங்களுடைய சேலரியுடைய மந்தா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஜூலை 1, 2027 எடுத்துக்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தில் நீங்கள் அரசு பணியில் அமரும் போது உங்களுடைய சம்பளம் எவ்வளவாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு இப்ப தெளிவா விளக்குறேன். நீங்க குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெறுகிறீர்கள்னா நீங்க இளநிலை உதவியாளராக, விஓவாக, டைபிஸ்டாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அப்ப நீங்க லெவல் 8 ஜாப்ல இருக்கிறீங்க. லெவல் 8 ஜாப் டியூட்டி பே என்றால் அடிப்படை ஊதியம். அடிப்படை ஊதியம் எவ்வளவுனா 19,500. அடிப்படை ஊதியம் 19,500. இன்றைக்கு அதாவது 1/1/2026 நிலவரப்படி நம்மளுடைய டிஏ அகவிலைப்படி எவ்வளவு இருக்குன்னா 60% இருக்கிறது. ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு என்ன செய்யும்னா அகவிலைப்படியை உயர்த்தும். 1/7/2026 ஒரு அகவிலைப்படி உயர்வு இருக்கு. 1/1/2027 ஒரு அகவிலைப்படி உயர்வு இருக்கு. 1/7/2027 ஒரு அகவிலைப்படி உயர்வு இருக்கு. மொத்தமாக சேர்த்து நமக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 7% உங்களுக்கு உயர்வதா எடுத்துக்கலாம். ஏன்னா மினிமம் 2% ஒரு 6 மாசத்துக்கு ஏத்துவாங்க. அதற்கடுத்து 3% ஏத்துவாங்க. நான் மொத்தம் 6 மாதத்திற்கு சேர்த்து 2, 3, 2 மொத்தம் 7% எடுத்துக்கிறேன். அப்ப நீங்க 1/7/2027 உங்களுடைய டிஏ 67% இருக்கும். 19,500 இந்த 67% பெருக்கினால் வருவதுதான் அகவிலைப்படி டிஏ. 19,500 உங்க 67% அகவிலைப்படியை பெருக்கினா உங்களுக்கு கிடைப்பது 13,065 ரூபாய். HRA என்பது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், வீட்டு வாடகை படி. வீட்டு வாடகை படி உங்களுக்கு 800 ரூபாய் தரப்படும். MA என்பது மெடிக்கல் அலவன்ஸ், மருத்துவப்படி. மருத்துவப்படி 300 ரூபாய் வழங்கப்படும். இந்த டியூட்டி பே, டிஎன்எஸ் அலவன்ஸ், HRA, MA இது எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்க தமிழ்நாடுல எந்த அரசு அலுவலகத்துல பணிக்கு சேர்ந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த CCA மற்றும் HA யாருக்கு கிடைக்கும் என்றால் CCA என்பது சென்னை, கோயம்புத்தூர் போன்ற சிட்டில நீங்க அரசு பணியில் அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாருக்குமே கிடைக்காது. HA என்பது ஹில் அலவன்ஸ், மலைப்படி என்று கூறுவார்கள். அந்த மலைப்படி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா மலைப்பாங்கான இடத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் நீங்கள் பணிபுரியும் போது ஹில் அலவன்ஸ் கிடைக்கும். இந்த CCAவும் HAவும் எல்லாருக்கும் கிடைக்காது. எனவே இந்த 4 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்ப டியூட்டி பே, டிஏ, HRA, MA இந்த 4ஐயும் சேர்த்தால் உங்களுக்கு கிராஸ் எவ்வளவு வரும்னா 33,665 ரூபாய் உங்களுடைய மொத்த சம்பளமா இருக்கும். இந்த மொத்த சம்பளத்துல நீங்க என்ன செய்யணும்னா 1/1/2026 பிறகு யாரெல்லாம் அரசு பணியில் அமர்கிறார்களோ அவர்கள் டாப்ஸ் திட்டத்துல கண்டிப்பாக சேரணும். எனவே டாப்ஸ் திட்டத்திற்கு உங்களுடைய டியூட்டி பே மற்றும் டிஏ இந்த இரண்டையும் கூட்டி வரக்கூடிய தொகையில 10% நீங்கள் செலுத்த வேண்டும். அப்படி பார்த்தா 19,500, 130, 65 இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து 10% எடுத்தா நீங்க டாப்ஸ் திட்டத்திற்கு கட்ட வேண்டியது 3,257. NHIS நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நீங்க கட்ட வேண்டியது 295 பிளஸ் 5 300 ரூபாய். ஸ்பெஷல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் 2000 இதற்கு நீங்க கட்ட வேண்டியது 70 ரூபாய். ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுக்கு நீங்க கட்ட வேண்டியது 110 ரூபாய். இந்த டாப்ஸையும் இந்த SPF 2K
தேவையும் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மட்டும்தான் அந்த பணப்பலன்களை பெற முடியும். NHIS என்பது சில குறிப்பிட்ட மருத்துவமனைகள்ல நீங்கள் பணியில் இருக்கும் போது உங்களுடைய மருத்துவ சேவைக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஹெல்த் இன்சூரன்ஸ். FBF என்பது எதிர்பாராத விதமாக அரசு பணியாளர் இறந்து விட்டால் அந்த இறப்புக்கு வழங்கக்கூடிய ஃபண்ட் தான் இந்த ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட். இந்த நாலுமே எல்லா அரசு பணியாளரும் கம்பல்சரி நீங்க கட்டியே ஆகணும். இந்த நாலுத்தையுமே கூட்டினா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் 3737 ரூபாய். இப்போ உங்களுக்கு கிராஸ் அமௌண்ட் 33,665. நீங்க அதுல டிடக்ஷன் பண்ண வேண்டியது 3737. அப்ப நீங்க டேக் ஹோம் சேலரி எவ்வளவு எடுத்துட்டு போவீங்கன்னா 29,930. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் நீங்கள் டேக் ஹோம் சேலரியாக கொண்டு போவீங்க. இதுலயே நீங்க எக்ஸ்ட்ராவா நான் PLA கட்ட போறேன்னா சம்பளத்துல இருந்தே புடிச்சுக்கலாம். நான் அரசிடம் இருந்து பண்டிகை முன்பணம் 20,000 ரூபாய் பொங்கலுக்கு வாங்க போறேன் அப்படின்னா 20,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு மாசம் 2,000 ரூபாய் திருப்பி கட்டலாம். நான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு RD கட்ட போறேன்னா இதையும் நீங்க சம்பளத்திலிருந்தே கட்டிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆனா நான் சொல்லியிருக்கிற டாப்ஸ், NHIS, SPF2K, FPF இது கம்பல்சரி அனைவரும் கட்டியே ஆக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கிற சேலரி டீடைல் முழுக்க இப்ப இருக்கிற 7th பே கமிஷன். ஆனா 1/1/2026 முதலே 8th பே கமிஷன் நடைமுறைக்கு வரும். அதற்குண்டான குழுவை மத்திய அரசு அமைத்திருக்கிறார். மத்திய அரசு ரெக்கமெண்டேஷன் வழங்கின பிறகு தமிழக அரசு அமைத்து நமக்கு 8வது ஊதிய குழு அறிவுரையின்படி நமக்கு சம்பளத்தை வழங்குவாங்க. அப்படி வழங்கும் பொழுது நமக்கு சம்பளம் எவ்வளவாக இருக்கும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது நீங்க 7th பே கமிஷன்ல டியூட்டி பே 19,500, DA 13,065, HRA 800, MA 300. 8th பே கமிஷன் என்பது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்பது பணவீக்கத்துக்கு ஏற்றார் போல் என்ன செய்யணும் அப்படின்னா அரசு ஊழியருடைய சம்பளத்தை உயர்த்தணும். அப்ப ஃபிட்மென்ட் ஃபேக்டரை அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரை நம்ம எது கூட பெருக்கணும்னா நம்மளுடைய அடிப்படை ஊதியத்தோட பெருக்கணும். இப்ப 8th பே கமிஷன்ல மினிமம் எவ்வளவு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வரும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா 2.4 வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா பல்வேறு தொழிற்சங்கங்கள் 3லிருந்து 4ஆக கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமா என்றால் கொஞ்சம் கடினம் தான். ஆனா கண்டிப்பாக 2.4 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்துடும். அப்ப ஃபிட்மென்ட் ஃபேக்டரை கொண்டு போயிட்டு நம்ம டியூட்டி பே கூட பெருக்கும். அப்ப இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.4 கொண்டு போயிட்டு நீங்க டியூட்டி பே கூட பெருக்கனீங்கன்னா 19,500 × 2.4 பெருக்கனீங்கன்னா உங்களுக்கு வருவது 46,800 ரூபாய். இப்ப உங்களுடைய அடிப்படை ஊதியம் 19,500ல இருந்து நேரடியாக எவ்வளவு உயருதுன்னா 46,800 ரூபாய் உயரும். அப்ப DAவும் அப்படியே 67% நமக்கு ஜூலை 1, 2027 இருக்குமான்னா 8th பே கமிஷன் அமலுக்கு வந்துட்டா DA என்னவாயிடும்னா 0% மாறிடும். அப்ப டியூட்டி பேயே 46,800. HRA எவ்வளவு இருக்கலாம்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 2,000 ரூபாய் நமக்கு வழங்கப்படலாம். மெடிக்கல் அலவன்ஸ் எவ்வளவு எதிர்பார்க்கிறோம்னா 500 ரூபாய் வழங்கப்படலாம். ஆக மொத்தத்துல 8th பே கமிஷன் அமல்படுத்தப்பட்டா உங்களுடைய குரூப் 4 சேலரி 49,300 ரூபாய். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதற்கும் நீங்க டாக்ஸ் செலுத்தணும், NHIS செலுத்தணும், SPF செலுத்தணும் மற்றும் FPF செலுத்தணும். அப்ப டாக்ஸ் உங்களுக்கு 10%னா 4,680 ரூபாய் நீங்க செலுத்தணும். இப்ப நீங்க 5,680 ரூபாய் டிடக்ஷனாக செலுத்துவீங்க. டேக் ஹோம் சேலரியாக உங்களுக்கு எவ்வளவு வரலாம்னா 43,500 ரூபாய் உங்களுக்கு டேக் ஹோம் சேலரியாக வரும். எனவே மாணவர்களை 8th பே கமிஷன் எப்போதிலிருந்தே நடைமுறைக்கு வரணும்னா ஜனவரி 1லிருந்தே நடைமுறைக்கு வரணும். ஜனவரி 1, 2026 இருந்தே நடைமுறைக்கு வரணும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் குழுவே டிசம்பர் மாதம் 2025 தான் அமைச்சாங்க. அமைச்சிட்டு 18 மாதங்கள் அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை அவங்க ஜூலை 25, 2027க்குள்ள சப்மிட் பண்ணணும். தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்வேறு சங்கங்கள் அவர்களுடைய கோரிக்கையை ஜூன் 15, 2026க்குள்ள சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 8th பே கமிஷனுடைய எஃபெக்டிவ் டேட் ஜனவரி 1,
2026 தான் அன்று முதல் தான் நடைமுறைக்கு வரணும். எனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் 8th பே கமிஷனை அமல்படுத்திய பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக 8th பே கமிஷன் அமல்படுத்தும். இது அத்தியாவசியம். இதை மறுக்கவே முடியாது. நிதி நிலைமையை காட்டி தாமதப்படுத்தலாமே தவிர மறுக்கவே முடியாது. கண்டிப்பாக 8th பே கமிஷன் வரும். குரூப் 4 சேலரி 50,000 அளவுக்கு உயரத்தான் போது. அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அரசு பணியாளரும் டிஎன்பிசி குரூப் 4 எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் இந்த தகவலை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது உங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஏன்னா மோட்டிவேஷன்ல 2 வகை இருக்கு. ஒன்று பினான்சியல் மோட்டிவேஷன், இன்னொன்னு பர்சனல் மோட்டிவேஷன். பர்சனல் மோட்டிவேஷன் என்பது உங்கள் மீது ஏற்படும் தனிப்பட்ட தாக்கங்களின் காரணமாக வருவது பர்சனல் மோட்டிவேஷன். பினான்சியல் மோட்டிவேஷன் என்பது நம்முடைய வாழ்க்கையின் நிலையோடு சம்பந்தப்பட்டது. எனவே மாணவர்களை டிசம்பர் மாதம் வரப்போற குரூப் 4 தேர்வை தவறவே விட்டுறாதீங்க. நல்லபடியாக படித்து அரசு வேலையில் அமருங்கள். அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.